Hi Chalakutis, நாங்கள் தான் உங்கள் சௌந்தரா லவ் சக்ஸஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே Chalakutis, இன்றைக்கி எதுக்காக நான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ட்வின் பாய்ஸோட என்டி ஸ்கேன் ரிப்போர்ட் தான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன். எக்ஸ்பெஷலி நம்ம ஹோல் ப்ரெக்னன்சிலேயே என்டி வந்து எவ்வளோ வேல்யூபிளான ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். என்டியில் வந்து எவ்வளோ வேல்யூ வந்து இருக்கணும், ஸோ என்டி வேல்யூ வந்து எவ்வளோ குறைஞ்சா வந்து நமக்கு ப்ராப்ளம், என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வேல்யூபிளான பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே நோட் ஆகும். ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்டி ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, என்டினா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்கல் டிரான்ஸ்லூஷன்ஸின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக வந்து என்டி ஸ்கேன் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டி ஸ்கேன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்லேயே எடுப்பாங்க. என்டி ஸ்கேன்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்தாக எடுக்கக்கூடிய ஸ்கேன் தான் வந்து என்டி ஸ்கேனு. இது வந்து எப்போ எந்த வீக்கில் வந்து கரெக்டாக எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 11 வீக்ஸ்லேருந்து 13 வீக்ஸ்க்குள்ளே வந்து நம்ம எடுத்துடணும். அப்போ தான் வந்து என்டியோட வேல்யூ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து 5 மந்த்லேயோ அந்த மாதிரிலாம் எடுத்தால் வந்து என்டியோட வேல்யூ வந்து சரியாக தெரியாது. என்டியோட வேல்யூ வந்து 3 mm வந்து இருக்கணும். 3 mmக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ப்ராப்ளம் சொல்லிடுவாங்க. அந்த ப்ராப்ளத்தை வந்து ஸ்கேன்லேயே வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து வந்து குரோமோசோம் டெஸ்ட் பண்ணுவாங்க. குரோமோசோம் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத. ப்ராப்ளம் வரும், அந்த பேபி வந்து நம்ம விட்டோமா இதுக்கு தொடர்ந்து வளர்ந்தாங்க அப்படின்னா வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. அதுக்காக தான் வந்து குரோமோசோம் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த குரோமோசோம் டெஸ்ட் பண்ணியே வந்து ரெக்டிஃபை பண்ண முடிகிற ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா டேப்லெட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தே வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. சப்போஸ் முடியல அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கரேஜ் வந்து டிஎன்சி வந்து பண்ண சொல்லிடுவாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாசல் போன் வந்து பார்ப்பாங்க. நாசல் போன்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த மூக்கு தண்டுவடை இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து நாசல் போன் சொல்லுவாங்க. இதுவும் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுவும் வந்து அந்த 3 மந்த்துக்குள்ளேயே வந்து நாசல் போன் வந்து வளர்ந்துடும். ஸோ வளர்ந்தால் வந்து நார்மல். ஸோ அது வளரலை அப்படின்னாலுமே அதுவே அப்நார்மல் தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுதான் வந்து மெயினாக வந்து என்டியில் வந்து பார்க்கக்கூடிய வேல்யூபிளான பார்ட்ஸ்ன்னு சொல்லி. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நான் என்னுடைய ட்வின் பாய்ஸோடைய என்டி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அது கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு கிளியராக புரியும். ட்வின் பேபிஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஹெல்த்தியாக இருங்க, சாப்பிடுங்க. ஓகே, வாங்க என்னுடைய ட்வின் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எனக்கு ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த G1 G2 G3 அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ப்ரெக்னென்சியை வந்து குறிக்கும். G1 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி, G2ங்கிறது செகண்ட் ப்ரெக்னென்சி, G3ங்கிறது இப்போ ப்ரெசன்ட் ப்ரெக்னென்சி. வந்து G1 ப்ரெக்னென்சி எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பேபிக்கு வந்து பேபி வந்து பிறந்தாங்க, பையன்தான் பிறந்தாங்க. அடுத்தது 3 கிலோ வெயிட் இருந்தாங்க. அது பிறந்து பேபி வந்து அழுகலை. ஸோ அதனால் வந்து 3 நாள் இருந்துட்டு இறந்துட்டாங்க. என் பேபிக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அது ஃபுல் வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். என் பேபிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியும். அடுத்து G2 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர் மிஸ்கரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் மிஸ்கரேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து உண்டான வளர்ச்சி இல்லை. அதுக்கு வந்து டிஎன்சி வந்து நாங்கள் பண்ணிட்டோம். எப்படி பண்ணோம், எதனால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து G3 அப்படிங்கிறத வந்து ப்ரெசன்ட் ப்ரெக்னென்சி, அதுவும் ட்வின் ப்ரெக்னென்சின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர் ஸ்கேன் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரியல் டைம் சொல்லியிருக்காங்க. ரியல் டைமில் வந்து பி மோடில் வந்து எனக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனும் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரூட் 2ல் வந்து ட்ரான்ஸ் அப்டாமினல் அண்ட் ட்ரான்ஸ் வெஜினல் 2 ஸ்கேனுமே வந்து எனக்கு பண்ணாங்க. 2 ஸ்கேனுமே பண்ணி பார்த்துட்டு ட்வின்ஸ் இன்ட்ராயூட்ரன் கெஸ்டேஷனல் சொல்லியிருக்காங்களா. இப்போ வந்து எனக்கு ட்வின் பேபி வந்து அதில் வந்து பார்த்தல ட்வின் பேபி வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. டைப்ஸ் ஆஃப் ட்வின்னிங் டைப்ஸ், ட்வின்ஸோட டைப்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து எனக்கு என்ன டைப்ஸில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, டைகோரியானிக் அண்ட் டை அம்னியாட்டிக் டைப்பில் வந்து ட்வின்ஸ் இருக்காங்க. அடுத்தது மெம்பரைன்ஸ் சீன் பிட்வீன் ஃபீட்டஸ் ரெண்டுமே வந்து சீன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்வின் பீக் சீன் சொல்லிட்டாங்க. ஃபீட்டஸ் ஏ வந்து மெட்டர்னல் டவுனாக இருக்குது, ஃபீட்டஸ் பி வந்து மெட்டர்னல் அப்பு. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேபி வந்து கீழேயும் ஒரு பேபி வந்து மேலேயும் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியில் வந்து கார்டியாஃப் வந்து
3 வந்து இருக்குது. 3 ப்ரெக்னென்சி, ஒரு ப்ரெக்னென்சி வந்து அதில் வந்து மிஸ்கரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது மெட்டர்னல் பார்த்திங்கன்னா செர்விக் மெஷர்டு. இப்போ தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செர்விக்ஸோடைய மெஷர்டு வந்து 3.70 சென்டிமீட்டர் லென்த் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையிலேருந்து நம்ம பேபி வந்து வெளியே வரக்கூடிய லென்த்து. வெளியே வந்து நம்ம பேபி வந்து வரக்கூடாது. இப்போ வந்து 40 வீக்ஸில் தான் நம்ம பேபி வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஜெல்லி டைப்ஸில் இருக்கக்கூடிய லிக்யூட் தான். அதுதான் வந்து 3.70 சென்டிமீட்டரில் வந்து இருக்குது. இது வந்து குறையாமல் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் ஒர்க் எதுவும் அதிகமாக பண்ணாதீங்கன்னு சொல்கிற ரீசனே இதனால தான். எனக்கு வந்து 3.70 சென்டிமீட்டரில் இருக்குது. அடுத்தது வைட்டல் ஆக்சிட் அப்பியர் நார்மல்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது சர்வே எடுக்கிறாங்க. சர்வேயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ் ஏ, ஃபீட்டஸ் பி அப்படிங்கிற ரெண்டு ட்வின்ஸையும் தனித்தனியாக வந்து பிரிச்சுட்டாங்க. அடுத்தது பிளசண்டா, லிக்யூடு, ஃபீட்டல் ஆக்டிவிட்டி, கார்டியாக் ஆக்டிவிட்டி. ஓகே செல்லக்குட்டீஸ், இப்போ வந்து ஃபீட்டஸ் ஏல வந்து இது வந்து ட்வின் ஏ ஓடிது, ட்வின் பி ஓடிது. ட்வின் ஏல வந்து பிளசண்டா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்வின் ஏ வந்து ஆன்டீரியராகவும் ட்வின் பி வந்து போஸ்டீரியராகவும் இருக்காங்க. ஸோ வந்து லிக்யூட் தண்ணி வந்து ட்வின் ஏவும் நார்மலாக இருக்குது, ட்வின் பியோடைய வாட்டர் லெவலும் நார்மலாக இருக்குது. அடுத்தது ஃபீட்டல் ஆக்டிவிட்டீஸ், நம்ம சிசுவோட ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லா இருக்கா, மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் சொல்லியிருக்காங்க. ஃபீட்டல் ஆக்டிவிட்டி ப்ரெசண்ட்டு, ட்வின் ஏவும் ஃபீட்டல் ஆக்டிவிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ட்வின் பிலையும் ஃபீட்டல் ஆக்டிவிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கார்டியாக் ஆக்டிவிட்டின்னு நம்ம ஹார்ட் பீட்டை தான் சொல்லுவாங்க சரிங்களா. கார்டியாக் ஆக்டிவிட்டி ட்வின் ஏக்கும் ப்ரெசென்ட்டு, கார்டியாக் ஆக்டிவிட்டி ட்வின் பிக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து 177 BPM இருக்குது ட்வின் ஏக்கு. ஃபீட்டல் ஹார்ட் ரேட் வந்து 166 BPM வந்து இருக்குது ட்வின் பிக்கு சரிங்களா. அடுத்தது பயோமெட்ரி மெட்ஸ்கேன் யூனிட்ஸ் எம்எம்ல வந்து குறிக்கிறாங்களாமா. ஸோ அது ஃபீட்டஸ் ஏ, இது வந்து ட்வின் ஏவோடைய வந்து ரிப்போர்ட்ஸு, இது வந்து ட்வின் பி உடையது. ட்வின் ஏ உடையது வந்து சிஆர்எல் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 64 வந்து இருக்குது. இது 12 வாரம் 5 நாள் உடைய வேல்யூ வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே ட்வின் பி உடையது வந்து 61.5 mm வந்து இருக்குது, வந்து 12 வாரம் 4 நாளோடைய வளர்ச்சி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிபிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா 22.9 mm வந்து இருக்குது. இது வந்து 12 வாரத்தோடைய வளர்ச்சி வந்து இருக்குது. அதே வந்து ட்வின் பியில் வந்து 20.3 mm வந்து வளர்ச்சி இருக்குது. இது வந்து 12 வாரத்து உண்டான வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெச்சிசியில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 78.89 12 வாரத்துக்கு உண்டான வளர்ச்சி இருக்குது. ட்வின் பி உள்ளது 76.55 12 வாரத்துக்கு உண்டான வளர்ச்சி இருக்குது. அடுத்தது ஏசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 63.49 mm வந்து இருக்குது. இது 12 வாரம் 1 நாளுக்கு உண்டான வளர்ச்சி. ஸோ அடுத்து ட்வின் பியோட இது ஏசின்னு பார்த்தீங்கன்னா 61.76 mm வந்து இருக்குது, 12 வாரத்துக்கு உண்டான வளர்ச்சி. அடுத்து எஃப்எல்னு பார்த்தீங்கன்னா ட்வின் ஏவோட இது 9.5 mm வந்து இருக்குது. இது வந்து 12 வாரம் 4 நாளைக்கு ஒன்றா வளர்ச்சி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ட்வின் பி வந்து 10.3 mm 12 வாரம் 6 நாளைக்கு உண்டான வளர்ச்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீட்டல் அனாட்டமி, இது வந்து ட்வின் ஏ இருக்குது, ட்வின் பி, இது வந்து ஃபீட்டஸ் ட்வின் ஏவோட இது வந்து ட்வின் பி உடையது. ஓகே, இப்போ வந்து ஹெட்டு என்ன சொல்கிறாங்க, மிட்லைன் ஃப்ளக்ஸ் ஒரைட் ஃப்ளக்ஸ் சீன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி மிட்லைன் ஃப்ளக்ஸ் ஒரைட் ஃப்ளக்ஸ் சீன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்கு வந்து சீன் ஆகிருக்கு, ட்வின் பிக்கும் நெட் சி வந்து இருக்குது. ஸ்பைனு வந்து ட்வின் ஏக்கும் ஸ்பைன் வந்து தெரியுது, ட்வின் பிக்கும் ஸ்பைன் வந்து தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபேஸில் பர் மேக்ஸிலரி ட்ரையாங்கிள் அண்டு ஆர்பிட் சீன் சொல்லியிருக்காங்க. பர் மேக்ஸிலரி ட்ரையாங்கிள் அண்ட் ஆர்பிட் சீன் ரெண்டுக்குமே ட்வின் ஏக்கு ட்வின் பிக்கு ரெண்டுக்குமே வந்து சீன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராக்ஸி போத் லெக்ஸ் சீன்ஸ், 2 லெக்ஸுமே வந்து சீனாக தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்வின் பிக்குமே 2 லெக்ஸுமே வந்து தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹார்ட் 4 சேம்பர் வியூ அண்ட் அவுட்ஃப்ளோ ட்ராக் சீன் சொல்லியிருக்காங்க. 4 சேம்பருமே வந்து தெரியுது, ப்ளஸ் அவுட்லெட் வெளியே வர்றது வந்து தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து இன்ஃப்ளோ அண்டு அர்ச்சஸ் சீன் சொல்லியிருக்காங்க. ஓகே,
அப்டாமினல் வெல் அண்ட் ஸ்டொமக்ஸ் பபுள்ஸ் சொல்லியிருக்காங்க ட்வின் ஏக்கு. ட்வின் பிக்கும் அப்டாமினல் வெல் அண்ட் ஸ்டொமக் பபுள்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து கேஸ் யூபி பிளாடர் அண்ட் கிட்னி சீன்ஸ். ட்வின் ஏக்கும் பிளாடரும் கிட்னி தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்வின் பிக்கும் பிளாடர் அண்ட் கிட்னிஸ் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எக்ஸ்டர்மிட்ஸ் அப்பர் லிப்ஸ் அண்ட் லோவர் லிப்ஸ் தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்வின் பிக்குமே அப்பர் லிப்ஸும் லோவர் லிப்ஸ் ரெண்டுமே தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது ட்வின் ஏ. ட்வின் ஏவோடையது நாசல் போன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, மூக்கோட தண்டு வடனும் என்டின்னு தான் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாசல் போன் மூக்கு தண்டு வடை வந்து தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்டியோட வேல்யூ வந்து 1.2 mm இருக்குது. இது வந்து நார்மல் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, நார்மலாக இருக்குது. இதே என்டியோடைய இது வந்து 3 mmக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அப்நார்மலாக இருக்கும். ஸோ அப்நார்மலாக இருந்தால் மட்டும்தான் பிளட் டெஸ்ட் எடுத்து குரோமோசோம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அது குறைபாடு ஸ்கேன் சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த குறைபாடு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. இது வந்து ட்வின் ஏக்கு வந்து நார்மலாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ட்வின் பிக்கு வந்து நாசல் போன் வந்து தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. நாசல் போன் வந்து தெரியுது. ஓகே, அடுத்து என்டி வந்து 1.4 mm வந்து இருக்குது. ஸோ இதுவும் வந்து நார்மலாக இருக்குது. ட்வின் பியும் ட்வின் 2 ரெண்டுமே வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இம்ப்ரெஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் ட்வின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து டைகோரியானிக் டைஅம்னியாட்டிக் ட்வின்ஸு கெஸ்டேஷனல் கரஸ்பாண்டிங் டு கெஸ்டேஷனல் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஸ்கேன் எடுக்கும்போது இந்த சிசுவோட ஏஜ் வந்து 13 வாரம் 2 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீட்டஸ் வந்து ஏபி 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கெஸ்டேஷனல் ஏஜ் வந்து எல்எம்பி. இந்த ஏஜ் வந்து எப்படி வந்து சொல்கிறாங்கன்னா, லாஸ்ட் எல்எம்பி வந்து லாஸ்ட் பீரியட்ஸ் ஆன டேட்டை வச்சு தான் வந்து இந்த கெஸ்டேஷனல் ஏஜ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ போத் ஃபீட்டஸ் கன்சன்ட் ஃபார் க்ரோத் லெக்யூர் அண்ட் அனாட்டமி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஃபீட்டஸ் ஏவுடைய இது வந்து ப்ளசண்டா வந்து ஆன்டீரியர் இருக்குது, லிக்யூர் வந்து நார்மலாக இருக்குது. அடுத்து ஃபீட்டஸ் 2B அதுவும் ப்ளசண்டா வந்து எனக்கு போஸ்டீரியர், லிக்யூர் வந்து நார்மலாக இருக்குது. சிஆர்எல் டிஸ்கவர்சி ஃபீட்டஸ் பி வந்து 4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவுன்சலிங் சொல்லியிருக்காங்க. It was dichorionic and diamniotic pregnancy. In today's scan, 2 separate placenta with thick intertwined membrane has been demonstrated, which has considered for dichorionic and diamniotic twins pregnancy. The signification of 4-weekly monitoring has been employed to the couple அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, suggest என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர் ஸ்கேனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, பாசிட்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வர சொல்லியிருக்காங்கன்னா 20 வீக்கில் வந்து எனக்கு வந்து ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எதனாலனா ட்வின் ப்ரெக்னன்சி அப்படிங்கிறனால 20 வீக்கில் வந்து எனக்கு ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. அது வந்து முன்னாடி வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப்டர் பீரியட் அப்பாயின்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர் ஸ்கேனிங் இஸ் டன்ஸ். ஓகே, மெட்டர்னல் ஏஜ் ரிஸ்க்கு இருக்குது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஃபீட்டஸ் ஏ ஃபீட்டஸ் பி 2 சொல்லிட்டாங்க. ரிஸ்க் எஸ்டிமேட்டர் என்டி எஸ்டிமேட்டர் என்டி ப்ளஸ் என்பி. ரிஸ்க் எஸ்டிமேட்டர் ஏ ஃபீட்டஸோட இது வந்து என்டி வேல்யூ வந்து 1 in 8441. ரிஸ்க் எஸ்டிமேட்டர் வந்து என்டி ப்ளஸ் என்பியோட இது 1 in 28,137 சொல்லியிருக்காங்க. பியோட இது வந்து 1 in 7553. அந்த ரிஸ்க் எஸ்டிமேட்டர் என்டி ப்ளஸ் என்பியோட வேல்யூ வந்து 1 in 25,175 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து எனக்கு ட்வின் ப்ரெக்னன்சியோடைய ஆன்டி ஸ்கேன் ரிப்போர்ட். ஓகே சில குட்டீஸ், இப்போ வந்து ஆன்டி ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஆன்டி ஸ்கேன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ ஒரு குறைபாடே இருந்துச்சுன்னா ஒரு 5 months ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து அவ்வளோ கிளியராக தெரியாது. ஸோ என்டிலே வந்து நமக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கிளியராக வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் வந்து என்டி ஸ்கேன் வந்து எடுக்கணும். 5 months ஆஃப்டர் வந்து ப்ராப்ளம் இருக்குனாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் என்டி ஸ்கேன் வந்து மறக்காமல் எடுங்க, எந்த ப்ராப்ளமும் வராது. அதனால தான் இந்த இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்டி ஸ்கேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அனாமலி ஸ்கேன் எவ்வளோ இம்பார்ட்டனோ ஸோ
ஸோ அதே மாதிரி என்டி ஸ்கேன் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. எந்த ப்ராப்ளம் வராதுன்னு நினச்சிக்கோங்க, யாருமே பயப்படாதீங்க. நம்ம பேபி என்றைக்குமே ஹெல்த்தியாக தான் இருப்பாங்க. ஸோ பயந்துக்காதீங்க. என் பேபி ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க. ஸோ ட்வின் பாய்ஸோடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து உங்ககிட்ட காமிக்கணும்னு நிறைய பேர் கேட்டேருந்தீங்க. காமிக்க ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஏன் காமிக்கலைன்னா எனக்கு ட்வின் பேபி வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நைட் டைமில் ரொம்ப அழுகுத்துட்டே இருக்காங்க. அதனால தான் ஸோ கண்கட்டி கூட எனக்கு வந்த ரீசனு கூட எனக்கு அதனால தான் நைட்லலாம் தூங்குறதே கிடையாது, தூக்கமே இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு கண்கட்டி இருந்துச்சு. அதனால தான் நான் வீடியோஸ் எதுவும் பண்ணல. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்காகவே நான் என்டி ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு எப்படியும் ஒன்று தம்பிங்க அழுதுட்டு தான் இருக்காங்க. சரி உங்களுக்காக போடணுமேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக போட்டுட்டேன். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே செல்லகுட்டி, டாட்டா பாய்.